அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்கியவர்கள், தன்னுடைய சிந்தனையிலே மூழ்கியவர்கள், தனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மேதைகளுடைய கைக்கும் அவர்கள் வாய்க்கும் அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் அல்லாஹு தாலா பல அசுர பலத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதனால்தான் அவர்களுடைய மனதை காயப்படுத்தியவர்கள், அவர்களுடைய வாழ்வில் விளையாடியவர்கள் எல்லாம் நீண்ட நாள் வாழ்ந்த வரலாறுகள் இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் இதற்கு சான்றாக கூற முடியும். ஹிஜ்ரி 942 வாழ்ந்த அப்துல்லா இப்னு அலியு ஸக்காஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களுடைய பக்கத்து வீட்டில் இருந்த சில அண்டை வீட்டுக்காரர்கள் தாங்கள் வீடு கட்டும் பொழுது இவர்களுடைய ஷேக் அவர்களுடைய வீடுகளை இடத்தையும் கொஞ்சம் நீட்டி கட்டிட்டாங்க, அதில் கொஞ்சம் ஆக்கிரமிச்சிட்டாங்க இடத்த. இந்த விஷயத்தை பற்றி அவர்களிடத்தில் அவருடைய குடும்பத்தினர்கள் சில பேர்கள் மனசு வருத்தப்பட்டு, இப்படி செய்துட்டாங்களே, நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பேசலையே என்று சொன்ன பொழுது சொன்னாங்க, இந்த வீடுகளெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்தாங்களோ இவர்களுடைய வீடுகளெல்லாம் கொஞ்ச நாளில் இது நாசமாக போகும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டினுடைய இந்த ஜன்னலில் இருந்து அதோ அந்த வீட்டைத்தான் நீ பார்ப்பா என்று தூரமான ஒரு வீட்டை காட்டினாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் அது இருக்காது அப்படிங்கிறத தான் அவங்க உணர்த்தி காட்டினாங்க. கொஞ்ச நாளில் ஒரு அரசர் அங்கே வந்தார். அங்கே இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டுக்காரர்களுடைய அந்த வீடுகளை எல்லாம் அவர் இடித்து தள்ளினார் என்று வரலாற்றில் அல்லாமா யூசுப் நபஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மகானுடைய வரலாற்றில் எழுதியிருப்பாங்க. அதுபோல் ஹிஜ்ரி 1062 வாழ்ந்த அப்துல்லா இப்னு அலவி பாதன்ஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களுடைய சிறப்பை எழுதுவாங்க. இவங்களை யாராவது ஒரு ஆள் தொல்லை கொடுத்தால் அந்த நொடியிலேயே, அடுத்த நொடியிலேயே அவர் இறந்து விடுவார். ஒரு சமயம் இவர்களுடைய அரசர் அன்று கொள்வா, இறைவன் நின்று கொள்வான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகானுடைய விஷயத்தில் உடனே ஆபத்து ஏற்பட்டு விடும். ஒரு சமயம் இவர்களை ஒரு மனிதர் நோவினை செய்தார் அப்படின்னு சொன்னாங்களாம், அவர் கொல்லப்படுவார், என்னை தொந்தரவு செய்யக்கூடியவர் யுக்குத்தாலு கொல்லப்படுவார் என்று சொன்னார். கொஞ்ச நாள் அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட பிறகு சொன்னாங்களாம், இவருடைய ஜனாசாவுக்கு பொதுவாக ஒரு ஆளை கொல்லப்பட்டுட்டா குடும்பத்தினர்களுக்கு நஷ்டஈடு கிடைக்கும், அல்லது அதுக்கு பாரமாக பழிக்கு பழி வாங்கலாம். ஆனால் இவருடைய ஜனாசாவுக்கு பழிக்கு பழியும் நடக்காது, நஷ்டஈடும் கிடைக்காது. இவர் ஒரு அநாத பணத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆக அது மாதிரி இவருக்கு நடக்கும் என்று சொன்னார்கள். அதுபோல அவனுடைய கொலைக்கு யாரையும் பழி வாங்கவும் படவில்லை, அந்த ஆளுக்கு நஷ்டஈடாக குடும்பத்திற்கு எதுவும் வழங்கப்படவில்லை. அதுபோன்று ஒரு மோசமான நிலை மகானோடு மோதியதினால் அந்த மனிதருக்கு ஏற்பட்டது என்று எழுதியிருப்பாங்க. அதுபோல் இந்தியாவிலே டில்லியை சார்ந்த ஷாஹ் குலாம் திஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 1240 வாழ்ந்தவர்கள். இவங்க ஒரு சமயம் என்ன செய்தாங்க, தன்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை இருந்தான். அந்த பெண்ணிடத்தில், அந்த பெண் ஒரு ஷியாக்கார பெண். ஷியாக்கார பெண்கள்னு சொன்னால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டக்கூடிய ஒரு கொள்கை உள்ள ஒரு பெண். அலி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான கொள்கை உள்ள அந்த ஷியா முஸ்லீமாக இருந்த அந்த பக்கத்து வீட்டு பெண்ணிடத்தில் தன்னுடைய தவச்சாலையை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யணும் என்பதற்காக அந்த பெண்ணிட்ட அந்த இடம்லாம் இருந்தது. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் எனக்கு அந்த தவச்சாலையை எனக்கு கெட்டுறதுக்காக கொஞ்சம் இடத்த விற்பனைக்காக அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்யிருக்கலாம், அன்றைக்கி நான் விற்கலை, எனக்கு தான் கொடுக்க விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் வாய்க்கு வந்தபடி மகானவர்களை அசிங்கமாக இவ்வளோ அபத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். உடனே மகானவர்கள் தன்னுடைய பார்வையை வானத்தை நோக்கி சொன்னாங்களாம், யா ரப்பி சமிஅத கலாமஹா, யா ரப்பி அந்த பெண்ணுடைய என்ன பேசுகிறார் என்பதை நிச்சயமாக நீ கேட்டு விட்டாய் என்று சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆகவில்லை, அந்த பெண்ணுடைய குடும்பத்திலும் அந்த பெண்ணுடைய சந்ததிகளிலும் மரணம் ஏற்பட்டது.
அந்த குடும்பத்தில் ஒருவரை தவிர யாருமே இருக்கவில்லை. இதுக்கு பிறகு அவள் பாடம் பெற்று உடனே அந்த இடத்தை மகானுடைய தவச்சாலைக்கு அது எழுதி வைத்தாள் என்று வரலாற்றில் எழுதியிருப்பார். அதுபோல மகான் அவர்களுடைய வரலாற்றில் எழுதப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு குழப்பவாதி, ஒரு முபுத்ததியும் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாத்தமாக நடக்கக்கூடிய எத்தனையோ கொள்கைவாதிகள் இன்னைக்கு வந்துட்டான். ஒரு நவீன குழப்பவாதி ஷேக் முஹம்மது அல் பாக்கி பில்லா என்ற மகானுடைய ரவுலாவில் உட்கார்ந்துருந்தான். நாம் ஒரு மகானுடைய ரவுலாவில் உட்கார்ந்துருந்தா பக்தி மரியாதையோடு உட்காந்துருப்போம். ஒரு இயக்கத்தை சார்ந்த உட்காந்துருக்கிறான்னா ஏதோ விவகாரமான விஷயத்துக்கு தான் உட்காந்துருப்பான். ஆக ஷேக் முஹம்மது பாக்கி பில்லாவுடைய அந்த ரவுலா ஷெரீஃபில் கபூரில் ஒரு குழப்பவாதி உட்கார்ந்துருந்தான். அப்போ மகான் என்ன செய்தாங்க, அவன் அங்கே உட்கார விடாத அளவுக்கு கிளப்புனாங்க. அங்கே இருக்கக்கூடாது போ என்று சொல்லி ஷாஹ் குலாம் திஹ்லவி ரலியல்லாஹு விரட்டினாங்க. ஆனால் போக முடியாதுன்னு சொன்னான். உடனே அவங்க சொன்னாங்க, பிஹக்கி பஹாவுத்தீன், மகான் பஹாவுத்தீன் அவர்களுடைய பொருட்டால் சொல்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, நீ உட்காருவதற்கு நீ சக்தி பெற மாட்டாய், உன்னால் அங்கே உட்காரவே முடியாது, நீனா எழுஞ்சி போயிடுவப்பார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதனுக்கு அந்த குழப்பவாதிக்கு குளிர் ஜுரத்தை போல, குளிர் காலத்தை போல அப்படியே உடல் நடுங்க ஆரம்பித்தது. அந்த நிலையிலே உடனே வந்து விட்டது. உடனே எழுந்தான், நிர்பந்தமாக அந்த இடத்தை விட்டு எழுந்தான். 3வது நாளிலேயே அவன் இறந்து விட்டான் என்று எழுதியிருப்பாங்க. அதுபோல தாஜுத்தீனு தாக்கிரி ரலியல்லாஹு தஆலா, தாஜுத்தீன் தாக்கிர், திக்ர் செய்யக்கூடிய மகானே உங்களுக்கு பேர். இந்த மகானுடைய வரலாற்றில் எழுதியிருப்பாங்க. இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த மிக விசேஷமான சிறப்பு என்னன்னா, 7 நாளுக்கு ஒரு தடவை தான் இவங்க பாத்ரூமுக்கே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தவ வலிமையினால அந்த பாக்கியத்தை அல்லாஹ், எத்தனையோ பேர்கள் 40 நாள் செய்த ஒழுவில் இஷா தொழுதுருக்குறாங்க, இஷாவில் சுபு தொழுதுருக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய பேர்கள் ஒரு 7-8 வலிமார்கள் வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது மாதிரி அபு சுலைமான் தாரானி ரலியல்லாஹு அன்ஹு, ராபியத்துல் அதவியா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபுதைல் இப்னு ஐயாத் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரி நிறைய ஒரு 6-7 பேர்கள் தாபீன்கள் வரலாறுலையும் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க 40 நாள் இஷாவுடைய ஒழுவிலேயே சுபு தொழுதவர்கள், ஒழு இல்லாம முடியாமல். ஆனால் இந்த மகான் 7 நாளில் ஒரு தடவை தான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒழு செய்வாங்க. இவங்களை அதை அப்படியே பயிற்சி பெற்று இறுதியில் 11 நாளுக்கு ஒரு தடவை தான் ஒழு செய்வாங்களாம். இவங்களை சோதனை பண்ணுறதுக்காக இவர்களுக்கு மசாலா ஐட்டங்களை உரப்பை நிறைய கொடுத்து இவங்களை முறிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களை சோதனை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் இவங்களை ஒரு சமயம் இவங்க வந்து ஜாமிய தூளூன் என்ற நகர் பள்ளிவாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்களை சோதனை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் இவங்களை ஜீசா நகருக்கு அழைச்சாங்க. ஜீசா நகருக்கு ஒரு வசந்த காலம், இல்லை மழை காலத்தில் நல்ல பருவமான நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இவர்களை ஜீசா நகருக்கு ஒரு கூட்டம் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இருந்து அவங்களுக்கு கோழி போன்ற நிறைய உரப்பு ஐட்டங்கள், பால், அரிசியில் இதெல்லாம் ஒரு சாப்பாடை மிக்ஸ் பண்ணி அரிசி, கோழி இது மாதிரி நிறைய உரப்புலாம் நிறைய போட்டு இவங்களுக்கு சமைச்சு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இவங்க நோக்கம் என்னன்னா, ஷேக் அவங்கள கவனிக்கிறது நோக்கம் இல்லை, இவங்களுக்கு மசாலா ஐட்டங்களை கொடுத்து இவங்களுக்கு ஒழு முறிக்க வைக்கணும், பாத்ரூம் போக வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். ஆனால் 9 நாள் அவங்களோடு பாத்ரூம்பே போகாமல் அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கூட அவர்களுக்கு அந்த பாத்ரூம் போகல. அதுக்கு பிறகு ஷேக் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, இவர்கள் உங்களை சாப்பாடு கொடுத்து கவனிக்கலை, உங்களை செக்கப் பண்ணுறதுக்கு தான், உங்களை ஏன்னா சோதனை பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே அங்கேருந்து என்ன செய்தாங்க, கிளம்புனாங்க. கிளம்பும்போது மகான் அவர்கள் ஒரு தனி வாகனத்திலும் கடலில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வாகனத்திலும் வந்துட்டு இருந்தாங்க. வரும்போது யார் சோதனை பண்ணுறதுக்காக அவங்கள அழைச்சிருந்தாங்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் வந்த அந்த படகு, அந்த கப்பல், அது தண்ணியில் மூழ்கி அத்தனை பேர்களும் இறந்தார்கள் என்று எழுதியிருப்பாங்க. அதுபோல் மகான் ஷேக் ஹுசைன் அபி அலின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மாணவர் தான் ஷேக் அபீதர் அலி அல்லாஹ்வை பற்றி எழுதியிருப்பாங்க. மேகத்தை பார்த்து உத்தரவு போட்ட உடனே அந்த நொடியிலே
மேகமே நீ மழை பொழினா உடனே சொல்லி சுவிட்சை போட்ட மாதிரி பேனை போடுற மாதிரி உடனே என்ன செய்திடும், மழை பொழியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் ஷேக் அபீத் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். அது மாதிரி இவங்க வந்து ஒரு நெருப்பு ராசி மாதிரி, அதாவது சொன்ன உடனே இவங்களை யாராவது ஒருத்தன் அட்டாக் பண்ணான்னா, இவங்களை யாராவது ஒருத்தன் தீங்கு செய்தாங்கன்னு சொன்னால் அந்த நொடியிலே இறந்துருவான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இவங்க ஒரு தடவை ஜாஃபரியா நகரத்துக்கு போயிருந்தாங்க. போகும்போது ஒரு 50 சிறுவர்கள் பின்னாலேயே அவங்கள கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. உடனே அவங்களுக்கு நிலைமை மாறிச்சு. பொதுவாக இறைநேசர்களுக்கு ஜலாலியத் திடீர்னு அவங்களுடைய நிலைமை மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது நடந்துடும். அந்த நேரத்தில் அந்த 50 பிள்ளைங்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே அந்த ஜாஃபரியா நகரத்துக்கு வந்ததை பார்த்த உடனே சொன்னாங்களாம், உடனே கோபத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்களாம், இஸ்ராயில் நீங்கள் இந்த 50 பேர்களையும் நீங்கள் உயிரை வாங்காவிட்டால் உங்களை நாம் வானவர்களுடைய லிஸ்டில் இருந்தே உங்களை நாம் நீக்கி விடுவோம் என்று சொன்னாங்களாம். அது அப்படி சொல்கிறது வந்து அது பொருத்தமானதா? அது கொஞ்சம் பேச்சு ஓவராக தெரியுது. நம்ம நினைச்சு நம்முடைய குறைந்த அறிவுக்கு நம்ம நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வல்லமையை ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்னமின் இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சத்தியம் இதை நீ செய்தாகணும் என்று சொன்னால் உடனே என்ன செய்வோம், அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொன்னாங்க. ஆக அவங்க என்ன சொன்னாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான்னாங்க. ஆக அவங்க சொல்றது வந்து தன்னுடைய அல்லாஹ்ட்ட தான் இருக்க தன்னுடைய உரிமையில என்ன செய்வாங்க, சில நேரத்தில் அவங்க நிலைமை மாறி பேசுவாங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையில் உண்டான உண்மை நிலையை உணர்ந்து அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்களோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த 50 சிறுவர்களும் உடனே இறந்து விட்டார் என்று வரலாறு எழுதுவாங்க. அது மாதிரி அல்லாமா இஸ்மாயில் தூனிசி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் எங்கள் ஒரு கூட்டத்தோடு ஷேக் அதீபுன் முசாஃபிருங்கிறவங்க கௌசுநாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த பிரபலமான மஷாயிகமார்கள் உள்ளவங்க. எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு சமயம் அவங்க பகதாதுக்குள்ளே வரும்பொழுது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்கள போய் மரியாதை செய்து வரவேற்க போயிருந்தாங்க. அத்தகைய ஒரு இப்போ பகதாதினுடைய ஈராக்கினுடைய பிரபலமான ஷேகாக திகழக்கூடிய அதீபுன் முசாஃபிர் இவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும்போது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இவங்களே போய் வரவேற்க போயிருந்தாங்க. இந்த அதீபுன் முசாஃபிர் என்ற ஈராக்கை நாட்டை சார்ந்த பெரிய ஷேக் அவங்கள நான் சந்திக்கிறதுக்காக நான் என்ன செய்தேன், எங்களுடைய தூனிஸ் நகரத்தில் இருந்து சில பேரோடு பார்க்க போனேன். போகும்போது அவங்கள போய் சந்திச்சிட்டோம். சந்திக்கும்போது ஷேக் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு ஆன்மீக குரு தன்னுடைய சீடர் நைட்டு இருக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எத்தனை முறை திரும்புகிறது என்பதை கூட ஒரு சீடர் சிஷ்யரை பற்றி ஒரு குரு அறியவில்லை என்றால் அவர் உண்மையான குருவாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு உண்மையான குரு தன்னுடைய சீடர் இரவு நேரத்தில் அவருடைய உள்ளங்கள் எத்தனை முறை திரும்பியது என்பதை கூட ஒரு சிஷ்யரை பற்றி ஒரு சீடரை பற்றி ஒரு குரு தெரியவில்லை என்றால் அவர் உண்மையிலே ஒரு உண்மையான ஷேகாவே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவருடைய குரு கிழக்கு திசையிலும் அந்த சீடர் மேற்கு திசையில் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எத்தனை முறை திரும்பியது என்பதை கூட அவர் தெரியலைன்னா உண்மையான அவர் எதாக இருக்க முடியாது, ஞானியாகவே இருக்க முடியாது, குருவாக இருக்க முடியாதுன்னா. அந்த சமயத்தில் என் மனசில் ஒரு கருத்து ஓடிச்சு. அப்படின்னா நைட் நேரத்தில் என் மனைவியோடு நான் கூடுறேன், இதயமாக செய்ய பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என் மனதில் ஓடியது. நான் அதை வெளிப்படுத்தவில்லை. நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் ஷேக் அவங்களுடைய விஷயத்தில் நான் இப்படி ஒரு தவறான ஒரு சிந்தனையை மனதில் கொண்ட காரணத்தினால் வீட்டுக்கு போனால் என் மனைவி என்னோடு சண்டை போட்டு 1 மாதமாக போய்விட்டாள் வீட்டுக்கு. அப்பொழுதுதான் விளங்கி கொண்டேன், நம்முடைய தவறின் காரணமாக தான் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு பாடத்தை புகட்டி விட்டான் என்று விளங்கிட்டேன். இந்த விஷயம் என்னுடைய மகான் அவர்களுக்கு அகப்பார்வை மூலமாக தெரிந்து கொண்டது. உடனே அவர்கள் தன்னுடைய சபையில் இருந்தவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தூனிசியா நகரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்மாயில் தூனிசியாவை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதன்படி அவர்கள் சொல்லி அவர் போய் பார்க்க போகும்போது சொன்னாங்களாம், இஸ்மாயில் தூனிசி அவரை பார்த்து அவங்கள கண்டிச்சுட்டு சொன்னாங்களாம், இஸ்மாயில் ஒரு ஷேக்கு ஒரு உண்மையான ஒரு குரு தன்னுடைய சீடர் அவரை ஹலாலான நிலையில் பார்க்க விரும்புவாங்களா அல்லது ஹராமான நிலையில் பார்க்க விரும்புவாங்களா? ஒரு சீடர் தன்னுடைய மனைவியோடு இருக்கும்போது அது பார்க்கறது ஹராமான ஒரு நிலை.
அப்போ ஹராமான நிலையில் பார்க்குறதே ஒரு ஷேக் விரும்புவாங்க. ஆக ஒரு ஷேக் வந்து ஒரு முரீதை பார்க்குறாருன்னு சொன்னால் ஹலாலான நிலையில் அதை மட்டும் தான் பார்ப்பார், தவிர தன்னுடைய மனைவியோடு கூடுறது இதெல்லாம் அந்த பார்க்குறது அந்த ஹராமான நிலையிலலாம் பார்க்க மாட்டாங்க என்று அவங்களுக்கு என்ன செய்தாங்க, பாடத்தை போட்டி கண்டிச்சாங்க என்று எழுதி காட்டுவாங்க. அசாருல் பத்தாயிஹி மகான் அசாருல் பத்தாயிஹி ரலியல்லானுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. பத்தாயிங்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நகர். இதில் நிறைய வலிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அசாருல் பத்தாயிஹி ரலியல்லான்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் அவங்க ஊரில் ஒரு வாலிபரை சிங்கம் என்ன செய்யுச்சு, ஒரு சிங்கத்தை கடந்து ஒரு சமயம் போனாங்க. அந்த சிங்கம் வந்து ஒரு வாலிபரை வேட்டையாடி அவர் காலை ரெண்டா, அவருடைய முழங்காலை ரெண்டா உடைச்சி வைத்து கொண்டிருந்தது. உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அதை பற்றி விடுறதுக்காக, அதை அங்கிருந்து அவரை காப்பாற்றுறதுக்காக கடுமையான முயற்சிகள் பல ஆண்களும் எடுத்து கூட எந்த முயற்சியும் என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை. உடனே என்ன செய்தாங்க, மகான் அவர்கள் தன்னுடைய பலத்தினால ஒரு சவுண்டு போட்டாங்க. உடனே அது தோல்வி அடைந்து கீழே படுத்து விட்டது. ஒரே ஒரு மொச்சக்கொட்டை சைஸ் உள்ள ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சாங்க, ஒரு பொடி கள்ளத்துக்கு எரிஞ்சாங்க. உடனே அது எரிஞ்சுது, அந்த இடத்திலேயே இறந்து விட்டது. உடனே மகான் அவர்கள் அந்த உடைந்து ரெண்டு துண்டாக உடைந்து கிடக்கக்கூடிய அந்த காலை தன்னுடைய கையால் எடுத்து பொருத்தி கொடுத்தார்கள். அந்த மனிதர் ஓடியே தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். மகானுடைய பரக்கத்தான கையினால் எழுதி காட்டுவார். இப்படி அவர்களோடு அவர்கள் உள்ளத்தை காயப்படுத்திய மிருகங்கள் கூட நல்ல வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதுபோல அபுல் ஹசன் அலியு சப்பாக் ரலியல்லாஹு தஆலானு அபுல் ஹசன் அலியு சப்பாக் ரலியல்லாஹு தஆலானு இருக்காங்களே, இவங்க ஒரு சமயம் கடற்கரையில் ஒரு கேத்தல் மூலமாக ஒழுவு செய்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த இடத்துல சத்தமாக கிடந்துச்சு. என்ன சத்தம்னு கேட்டாங்க. இல்லை, முதல்ல ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு போகுது நடு கடலுக்குன்னு சொன்னாலும் உடனே ஒழுவு செய்யறது அப்படியே நிறுத்திக்கிட்டு பின்னாலே திம்சா கிஃப் கிஃப் நில் நில், முதலையே நில் நில்னு கத்திக்கிட்டே போனாங்க. பக்கத்தில் போய் போன போது அவரை கீழே போடு அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள அது அதனுடைய வாயால் அதனுடைய தொடைய நல்லா கடிச்சு அது கோரையாக ஆக்கிருச்சு. உடனே அந்த மனிதரை சொன்னாங்க, தன்னுடைய கையை அந்த முதலின் மேலே வைத்து சொன்னாங்க, மூத் நீ இறந்து போன்னு சொன்னாங்க. உடனே அது இறந்து விட்டது. மக்கள் அந்த முதலைய தண்ணியிலிருந்து ஜனாசாவாகத்தான், அது மையத்தாகத்தான் வெளியாக்குனார். அதுக்கு பிறகு அந்த மனிதரை இதோ அது நடுக்கல்லில் நிற்கிறாங்க, நீங்கள் இந்த வழியாக போய் கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என் தொடை வேற கடிச்சிருச்சு, எனக்கு ஒழுங்காக நீந்தவும் தெரியாது, நான் எப்படி போவேன்னு சொன்ன உடனே தன்னுடைய கையை கடலில் இதோ இந்த பாதை வழியாக போங்கன்னு சொன்ன உடனே கடலில் இருந்து ஒரு கல் மாதிரி ஒன்று வெளிப்பட்டது. அதிலேயே 2 பேரும் கரை வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதி காட்டுவார். ஆக அவர்கள் உள்ளத்தை காயப்படுத்திய முதலைகள் வாழவில்லை. அதுபோல ஹிஜ்ரி 604 ஒரு ரிவாயத்துப்படி, ஒரு அறிவிப்பின்படி 640 வாழ்ந்த ஹிஜ்ரி 640 வாழ்ந்த மகான் அலி இப்னு காசிமுல் அரீஃபில் ஹுக்குமி ரலியல்லாஹு தஆலான் பெரிய மதரசா நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுடைய மதரசாவில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட சிறந்த பேராசிரியர்களை இவர்கள் தன்னுடைய மதரசாவில் இருந்து வெளியாக்கியிருந்தார். சிறந்த பேராசிரியர், பெரிய நிறைய கிதாபுகளை எழுதிய மாபெரும் அறிஞராக திகழ்ந்த, மேதையாக திகழ்ந்த அலி இப்னு காசிமுல் அரீஃபில் ஹுக்குமி ரலியல்லாஹு தஆலானு ஷாஃபி மதஹப். இவங்களுக்கு சின்ன ஷாஃபி இமாம்னே பேர். இவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மன்னர் நெருக்கடி கொடுத்தார். அவர் அந்த யமன் நாட்டிலே வாழ்ந்த அந்த அறிஞரை, ஆலிமை, மகானை, நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் நீதிபதியாக இருக்கணும், மார்க்க சட்ட தீர்ப்பு வழங்கணும் இந்த ஜபீத் நகரிலே என்று கட்டாயப்படுத்தினார். அதை என்னால் முடியாதுன்ட்டாங்க. அப்படி இல்லைன்னா அரசர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். அதையும் அவங்க சம்மதிக்கல. அப்படின்னா அரசர் சொன்னார், நான் நடத்தக்கூடிய என்னுடைய கல்லூரியிலாவது நீங்கள் என்ன செய்யணும், ஆசிரியராக இருக்கணும். அதுவும் என்னால் முடியாதுன்னாங்க. உடனே இவருடைய சட்டையை பிடிச்சி இவளை தரம் கழுத்தை பிடிச்சி இழுத்து சட்டையோடு இவளை இழுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அப்போ அவரை அங்கே இருந்தவங்க அந்த சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு வரும்போது அந்த சட்டை கழுத்தை நெரிச்சு, அந்த கழுத்தை நெரிக்கும் போது இவங்க சொன்னாங்களாம், கமீஸ் அவரை நீ இஹ்னிக், அவர் கழுத்தையும் நீ பிடிச்சி இருக்கு என்று என்ன செய்தாங்க சொன்னாங்க. உடனே அரசருடைய சட்டை கழுத்தின் பக்கம் போய் அப்படி நெருக்கியது. அவங்க அரசருக்கு விளங்கிருச்சு, நாம செய்த தப்புனால தான்
அவரை சட்டையை பிடிச்சி கொண்டு வர போயிடுச்சு, நம்முடைய சட்டை நம்முடைய கழுத்தை பிடிச்சி அவன் நெருக்கிதுன்னு சொன்னோம், விடுங்க அவரை விடுங்கன்னு சொல்லி அவரை மன்னித்து அவரை மரியாதை செய்தார் அரசர் என்று எழுதி காட்டுவாங்க. இதுபோல் அல்லாமா அபுல் ஹசன் தவாஷி ஹுலா நகரில் வாழ்ந்தவர்கள், மதீனத்தி ஹுலா நகரில் வாழ்ந்த அல்லாமா அபுல் ஹசன் தவாஷி ரலியல்லாஹு தஆலான்னு இருக்காங்களே, இவங்க ஹிஜ்ரி 748 வாழ்ந்தவங்க. ஒரு சமயம் இவங்க ஜும்மா தொழுகைக்காக போனாங்க. போகும்போது அவங்களோடு அவங்களுடைய சீடர்கள்லாம் போயிட்டே இருந்தாங்க. கூட ஒரு கிரேக்க கொள்கைவாதி, கிரேக்க தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு கொள்கைவாதி அவங்க கூட போயிட்டு இருந்தான். கிரேக்க தத்துவம் எல்லாம் என்ன, அதாவது எதுவுமே அறிவுபூர்வமாக சிந்திச்சு பேசுகிறவன், குர்ஆன் ஹதீஸையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான், அறிவுகள் என்ன சொல்லுதோ அதை தான் ஏற்றுக்கிடுவான். அந்த மாதிரி அந்த சயின்ஸ் படி பேசக்கூடிய அந்த கிரேக்க தத்துவவாதி கூட போயிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய ஆட்களோடு போயிட்டு இருக்கும்போது மகான் அபுல் ஹசன் தவாஷி ரலியல்லாஹு அவர்களை திட்டிக் கொண்டே வரும்பொழுது மகானுடைய சீடர்கள் அவனை பிடிச்சி அடிக்க போனாங்க. அப்படின்னு சொன்னாங்க, அவனை விடுங்க, அவனுக்கு இயற்கையிலே இருக்கிற தண்டனையே போதும் அப்படின்னு. அவனோடு இயற்கையிலே மாயக்கிஃபி, அவனுக்கு போதுமான தண்டனை அவனோடையே இருக்கு. நம்ம தனியாக போய் அவனுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு போதுமான தண்டனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் உடம்புல அப்படியே தீப்பிடிச்சு இருந்துச்சு. உடம்பு திடீர்னு அவனுடைய ஃபஸ்டால ஃபீஹி நாருன் ஃபீ தில்கல் ஹாலத், அந்த நிலையிலேயே அவன் உடம்புல தீப்பிடிச்சு எரிந்தது. எல்லாரும் அங்கிருந்து தண்ணியை அள்ளி அவன் கூட இருக்கவங்கலாம் தண்ணியை கொண்டு ஊற்றுனாங்க. ஆனால் தண்ணியை ஊற்றி கூட அந்த தீயை அணைக்க முடியல. அதுக்கு பிறகு எவ்வளோ உடம்புல எரிந்ததோ அதுவரை அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று எழுதி காட்டுவாங்க. அதுபோல் ரஷ்யாவிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அடக்கப்பட்ட புகாராவில் இருந்து 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சோவியத் ரஷ்யா சமர்கந்த் என்ற நகரிலே அப்துல்லா இல் அஹ்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 895 வாழ்ந்தவங்க. இவங்க ஒரு சமயம் கர்ஷ் என்ற ஊருக்கு என்ன செய்தாங்க, போயிருக்கும்போது இவர்களுடைய மகானுடைய ஒட்டகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பணியாளர், அவர் பேர் அஹமதுல் அரபி, அவங்க அழுதுகிட்டே வந்தாங்க. சொன்னாங்க, மகான் அவர்களே, அமைச்சர்களில் அகமது சாரிதி என்ற ஒரு அமைச்சர் நீ ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப அநியாயம் செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி மகான்கிட்ட ஒரு அமைச்சரை பற்றி அழுதபடி சொன்னாங்க. உடனே இதை கேட்டுட்டு மனசில் ரொம்ப காயம் ஏற்பட்டு அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக ஆகிப்போச்சு. அவங்க ஒன்றுமே பேசலை. பேசிட்டு திரும்ப என்ன செய்தாங்க, சமர்கந்த நகருக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்கள பார்க்குறதுக்காக நிறைய அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. அந்த அமைச்சர்களில் இந்த அகமது சாரிதுங்கிறவரும் முன்னால் உட்கார்ந்துருந்தார். உடனே அவங்கள பார்த்து சொன்னாங்க, என்னுடைய பணியாளரை நீ தொந்தரவு செய்கிறாய், அவர் ரொம்ப அட்டகாசம் செய்திருக்கிறாய் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கதாலிக்க ஆரிஃப், எனக்கும் அடிக்க தெரியும், எனக்கும் நோவினப்படுத்த தெரியும், நீ செய்த மாதிரி எனக்கும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஜ்லிஸை விட்டும் அந்த சபையை விட்டும் அந்த அகமது சாதிங்கிற மந்திரியை விரட்டி விட்டாங்களாம். அதோடு அன்னைக்கு யார்கிட்டையும் பேசவே இல்லை, கோபத்திலேயே அசர் வரை இருந்தாங்க, அசர் தொழு வரை. ஒரு வாரம் கழித்து அந்த அகமது சாரிதி அவங்களுடைய பணியாளரை அடித்து நோவினைப்படுத்தினார்ல, அவர் கடுமையான நோயில் மாட்டினார். அந்த நோயில் கடுமையாக ஆயிட்டார். உடனே என்ன செய்தாராம், அரசருக்கு ஆள் அனுப்பி, இந்த நோய்க்கு நான் காரணம் மகான்கிட்ட ஒரு ஒழுக்க குறைவாக நான் நடந்துக்கிட்டேன், நீங்கள் யாரையாவது அனுப்பி என்னைய மன்னிக்க சொல்லுங்கள், எனக்கு சமாதானப்படுத்த சொல்லுங்கள் என்று அரசரிடத்திலே ஒரு கடிதம் அனுப்பினார். அரசர் என்ன பண்ணார்னு சொன்னால், மகானுக்கு நெருக்கமான சில மந்திரிகள்கிட்ட அனுப்பி வச்சு அவரை மன்னிச்சிடுங்க, அவர் இந்த மாதிரி பேசி அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லி ஆள் அனுப்பினாங்க. உடனே சொன்னாங்களாம் மகான், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, மையத்தை ஹயாத்தாக்குறதுக்கு நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா அவன் மௌத்தா போக போகிறாங்கிறத சூசகமாக சொன்னாங்க. நான் எனக்கு கிடையாது, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, நான் அரசர், நான் என்னிடத்தில் எத்துலுபு மின்னி சுல்தான் இஹ்யாயில் மௌத்தா, அரசர் என்னிடத்திலே மௌத்தாக்களை ஹயாத்தாக்குறதுக்காக என்னிடத்திலே கேட்கிறார், நான் ஒன்றும் ஈசா கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் இறந்து தான் போப்பான், அந்த நோயில் இறந்து தான் போவான் என்பதை சூசகமாக சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மனிதர் அந்த நாளிலேயே அந்த ஆள் இறந்தான் என்று எழுதி காட்டுவாங்க. அதுபோல் அல்லாமா அலவி இப்னு உஸ்தாதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா ஈராக்கிலே ஹதரமௌத் என்ற ஊரிலே திரியம் என்ற நகரிலே இருந்த ஹிஜ்ரி 669 வாழ்ந்தவர்கள் தான் அலவி இப்னு உஸ்தாதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா.
இவங்க காலத்தில் ஒரு ஆள் வந்து ஒழுவு செய்யும்போது அவனுக்கு ரொம்ப வஸ்வாஸ், ரொம்ப நேரம் ஒழுவு இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒழுவில் ரொம்ப நேரம் 3 தடவை கழுவணுமா 2 தடவை கழுவணுமா, கையை எத்தனை நீ எடுத்து வச்ச மாதிரி கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆள் அதில் வந்து ஒழுவில் வந்து அவருக்கு ஊசலாட்டு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஷேக் அவர்கள் ஒழுவு செய்தா, ஷேக்குடைய சீடர்கள் ஒழுவு செய்தா சீக்கிரம் ஒழுவு செய்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆள் மாற்றி ரொம்ப நேரம் ஒழுவு செய்வான். அவனுக்கு மனசில் ஒரு வஸ்வாஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதாவது ஷைத்தான் வந்து ஹன்சப்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன செய்வான், ஒழுவு செய்யக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு ஊசலாட்டம் போடுவான்னு சொன்னாங்க. தொழுகையில் போடுறதுக்கு ஒரு வலகான்னு சொன்னாங்க. அது மாதிரி மகான் சீக்கிரம் ஒழுவு செய்யறதை பார்த்து அந்த ஆள் சொல்லுவானா, அவங்களாம் ஒழுங்காக ஒழுவு செய்ய மாட்டாங்க, மகான் ஒழுங்காக ஒழுவு செய்ய மாட்டாங்க, அவனுடைய சீடர்கள் ஒழுங்காக ஒழுவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வசுவாசாக இருந்துக்கிட்டு தான் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க சீக்கிரம் ஒழுவு செய்யறதை பார்த்துட்டு அவங்களுடைய கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி என்ன செய்தான்னு சொன்னான். அது மாதிரி ஒரு சமயம் இவங்க வந்து ஒரு சமயம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஒழுவு செய்கிறதுக்காக மகான் கிணத்துல போய் தண்ணி எடுத்து வச்சு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க, அந்த ஆள் அவன் ஒழுவு செய்து நிற்கிறான், அவன் லேசில் வரமாட்டான், அவனே ஒரு வசுவாசு பிடிச்சவன் அப்படின்னு சொன்ன உடனே மகான் அவர்கள் இயற்கையிலே அவங்களுக்கு ஒழுவு செய்ய தெரியாது, அவங்க ஒழுவு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னதுனால அவனுக்காக பதுவா செய்தாங்க. உடனே அந்த பதுவாவினால் அவனுக்கு திடீர்னு அவனுக்கு என்ன செய்தாங்க, தாகத்தினால் திடீர்னு சில பேருக்கு விக்கல் வரும், நிற்கவே செய்யாது. அந்த மாதிரி அவனுக்கு தாகம் ஏற்பட்டு தண்ணி குடிக்க 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 அந்த தாகம் அடங்கவே இல்லை. கடைசியில் வாளி வாளியாக குடிச்சு பார்த்தான், அவனுக்கு தண்ணி அடங்கலை. கடைசியில் தன்னை வந்து அப்படியே சாக்கடையில் போய், சாக்கடை மணல் இருக்குல்லவா, சாக்கடை அள்ளி போட்டிருப்பாங்களே கருப்பு மணல் நாத்த மண், அந்த சாக்கடையில் போய் தன்னை போய் மேலே போய் விழுந்தான். அந்த சிலவங்க தற்கொலை பண்ணுவான்ல வேதனை தாங்க முடியாமல், அதே மாதிரி சாக்கடையில் போய் விழுந்து உருண்டு எஞ்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது, நாம் வந்து மகானை பார்த்து அவங்க ஒழுங்காக ஒழுவு செய்ய தெரியாது என்று நம்ம போய் யோக்கிய மாதிரி நம்ம சொன்னவங்கிறதுனால தான் ஆண்டவன் இந்த மாதிரி சோதிச்சிட்டான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் என்ன செய்தான், மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அவங்க துவா செய்தார்கள் என்று எழுதி காட்டுவாங்க. அல்லாஹ் தாலா நல்லோர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வலிமாறு இடத்திலே ஒழுக்க குறைவாக நடப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.